ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சார், ராதிகா, சரத்பாபு, நம்பியார், ஜெய் கணேஷ், ஒய்ஜி மகேந்திரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் தர்மதேவதை. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நவம்பர் 1, 1986 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம், தேங்காய் சீனிவாசன் குடும்பம். அவங்களுக்கு ஒரு மனைவி, அவங்களுக்கு வந்து ஒரு 2 பசங்க இருப்பாங்க. 2 பசங்கள மூத்த பையன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சரத்பாபு, இளைய பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார். சரத்பாபு வந்து ஒரு பெரிய கம்பெனியில யூனியன் லீடரா இருப்பாரு. விஜயகாந்த் சார் வந்து ஒரு காலேஜ்ல பிடி மாஸ்டரா இருப்பாரு. இப்போ வந்து கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சரத்பாபுக்கு வந்து ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க தான் ராதிகா மேம். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஒரு 15 வயசுல. இப்போ என்னதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு காலேஜ்ல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவி. இப்போ வந்து இந்த யூனியன் லீடரா இருக்கக்கூடிய சரத்பாபுடைய கதையில இருந்தா ஆரம்பிப்பாங்க. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த யூனியன்ல வந்து ஒரு சில பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த யூனியன்ல வந்து பால் கொடுத்துட்டு இருப்பாங்க பிள்ளைங்க, பெண்கள் கேப்ல. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. குழந்தைகள் வந்து இங்க வந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக முட்டல் முதல்ல ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை அது பெரிய பிரச்சனையா நடந்துடும். இப்ப சரத்பாபோட மனைவியா இருக்கக்கூடிய ராதிகா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க அந்த ஏரியாவுக்கு. அப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சரத்பாபுனுடைய யூனியன் லீடரா இருக்கக்கூடியவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதன் மூலியமா அவர் வந்து போராட்டங்கள் இறங்குவாரு. போராட்டத்தில் இறங்குனதுனால ஜெய் கணேஷ் தான் அந்த கம்பெனியோட முதலாளியா இருப்பாரு. அவருக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடியவர் வந்து எம்என் நம்பியார். அவர் ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெய் கணேஷுக்கும் சரத்பாபுக்கும் ஒரு முட்டல் மோதல் ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சரத்பாபா கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதன்படியா என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரத்திலிருந்து கூட்டிட்டு போய் விஷத்தை கொடுத்து கொன்றுவாங்க. லாரியில ஏத்தி கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலைப்பள்ளியை வந்து யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அது ஒரே ஒரு சாட்சி ஜெய் கணேஷ் மட்டும் தான். ஜெய் கணேஷும் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு லேபர் தான். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லிடுவாரு. அவரும் இந்த படத்துல வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. இப்ப விஜயகாந்த் சார் ஊருக்கு வருவாரு. வந்த உடனே அவர் வந்து இந்த வில்லன்களை பழி வாங்குவாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து அவரோட பங்குக்கு ஒரு 2-3 ஃபைட் போடுவாரு. ஆனா இந்த படத்துல முழுக்க ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராதிகா தான் இந்த படத்தினுடைய மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்தினாலு. ஏன்னா ராதிகா தான் இந்த படத்துல ஃபுல்லாவே அவங்க 2 பேர்த்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கேரக்டர் அவங்க தான். அவங்க அதனால படக்கூடிய இன்னல்கள், ஏகப்பட்ட இன்னல்கள் படுவாங்க. சில சீன்கள் வந்து ரொம்ப அடிபடுவாங்க, ஃபைட்டும் பண்ணுவாங்க. இந்த படத்துல ஃபைட் சீன்லாம் ஒரு 2-3 சீன் கொடுத்துருப்பாங்க ஃபைட்டிங்ல ராதிகாவுக்கு. அது போல இந்த படத்துல வந்து சூப்பரான கேரக்டர் நடிச்சிருப்பாரு நம்பியார். அவரு இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டபுள் ஸ்டேட்மெண்ட் கதிரேசன் அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஒரு அரசியல்வாதி என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாமே இந்த படத்துல அவர் பண்ணுவாரு. அது போல ஜெய் கணேஷ் இந்த படத்துல வந்து ஒரு அதாவது விஷம் முள்ளுள்ள ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு. அவரு இந்த படத்துல வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்திருப்பாரு. அவர் வில்லனா நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷலா நடிச்சிருப்பாரு. அது போல ஒய்ஜி மகேந்திரன், வாம்புச்சி நரசிம்மன் 2 பேரும் கூடவே இருப்பாங்க அவங்க வில்லன்களோட. அவங்க பண்ற அட்ராசிட்டி காமெடி சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு சீன்ல மட்டும் வரக்கூடிய நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அது போல இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரத்பாபு வந்து ஒரு சில சீன்கள் வந்தால் கூட இந்த ரொமான்டிக் சீன்லையும் சரி, அப்புறம் இறந்து போற சீன்லையும் சரி, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு கொடுமையான சீன்களையும் சரி, அவ்வளவு ஒரு தத்ரூபமா உண்மையில நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் உண்மையில நல்லா இருக்கும். அப்புறம் தேங்காய் சீனிவாசனுக்கு இந்த படத்துல அதிகமா வேலை இல்லைன்னா கூட அவரும் இந்த படத்துல தேவையான அளவுக்கு நடிச்சிருப்பார் அப்பா கேரக்டர்ல. அது போல தங்கச்சி, அந்த குழந்தை கேரக்டர் நடிச்சிருக்கிற பொண்ணும் ஒரு சில சீன்கள் மட்டுமே வரும். அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான். ஃபைட்டுக்காகவே விஜயகாந்த் சார் இந்த படத்துல எடுத்து போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு தேவையான விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. ஆனா முழுக்க இந்த படத்தினோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராதிகா தான். ராதிகாவுக்கு தான் இந்த படத்துல முழு பலத்தையும் கொடுத்து இந்த படத்துல நடிக்க வச்சிருப்பாங்க. அது போல இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே கேட்கும்படியா இருக்கும். அது போல இந்த படத்துல வந்து டிஸ்கோ சாந்தி வந்து ஒரே ஒரு ஐட்டம் சாங் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இவரு நம்மனா ஒய்ஜி மகேந்திரனும் நம்ம வாம்புச்சி நரசிம்மனும் கூட இருந்துகிட்டு அவங்களே கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கும்படியே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வந்து எஸ்பி முத்துராமன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ரஜினி சார் வச்சு ஊர்பட்ட படம் நடிச்சிருப்பாரு, இயக்கியிருப்பாரு. அந்த படங்கள்ல வந்து அவரு ஒரு கதையம்சத்தோட கொண்டு போவாரு. ஆனா ரிவெஞ்ச் டிராமாவா தான் இருக்கும் எல்லாமே. ஆனா இருந்தாலும் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்த டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் தான். அதே போலதான் இந்த படத்தையும் ஒரு விஜயகாந்த் சாருக்காக பண்ணியிருக்காரு. ராதிகா மேம் தான் இந்த படத்தினோட ஹீரோயினி. இந்த படம் வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அவ்வளவுதான்.
இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.